இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு முதல்ல பார்த்துருவோம். வெண்டைக்காய் கழுவிட்டு தொடச்சி வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை இருக்குது, இஞ்சி புதினா இடித்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் வந்து இது பால், இது 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். உப்பு, கடுகு, வெந்தயம், மசாலாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சின்ன சீரகம் ரெடியாக. எண்ணெய் இருக்குது ரெடியாக. செய்முறை: அடுப்பை பற்ற வச்சுட்டு காயை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ காஞ்சிருச்சு. காஞ்சது பிறகு இந்த வெண்டைக்காய் கழுவி தொடச்சி வெட்டி வச்சுருக்குறோம் தானே, அதை அதில் தண்ணி இருக்கக்கூடாது. வெறும் தாச்சியில் போட்டு காஞ்சது பிறகு இப்படி கிண்டி விடணும். அந்த வளவளப்பு இல்லாமல் போகும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால். அடி பிடிச்சிடக்கூடாது. கட்டாயமாக கொஞ்சம் மெனக்கிட்டு நின்று கிண்டி விடணும். இப்படி நல்லா கிண்டி விடணும். அந்த வளவளப்பு போயிடும். பாருங்கள், இந்த அடுப்பில் இந்த வளவளப்பு போகிறதுக்கு வெத்து தாச்சியில் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த அடுப்பில் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு தேவையானதை போட்டு ரெடி பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு கொஞ்சம் தேவையான அளவு, வெந்தயம் தேவையான அளவு, சின்ன சீரகம், வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இந்த நேரம் வந்தோடனே இடித்து வச்சுருக்கிற புதினா இலையும் இஞ்சி பூண்டு 3 போட்டு நல்லா கிண்டணும். தக்காளி 2, கட்டாயமாக தக்காளி கொஞ்சம் கூட போடுங்க. புதினா இலையும் இஞ்சி வெள்ளைப்பூடு கட்டாயமாக இடித்து போடணும். பாருங்க, இது என்ன செஞ்சுருக்கேன், வெண்டைக்காவை வெத்து தாச்சியை நல்லா சூடு காட்டி இப்படி வறுத்து எடுக்கணும். எண்ணெய் ஒன்றும் போடக்கூடாது. வெத்து தாச்சியில் வலுவலுப்பு போக மட்டும் இப்படி வறுத்து எடுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த அது கறி செட் பண்ணுறேன்.
தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்துக்கு வந்துருச்சு. ஒரு நேரத்துக்கு வந்தது பிறகு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், மசாலாத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் காட்டம் போக மிளகாத்தூள் வாசம் போகிறதுக்கு இப்படி காய்ச்சில் வதக்கணும். இது 2வது பால், தேங்காய் பால் 2வது பால். இது புளி கொஞ்சம் விடணும். கறி கொஞ்சம் கொதிச்சோன்னே வெண்டைக்காவை இப்படி போடணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வளவளப்பு ஒன்றும் இல்லை. பத்து நிமிஷம் கொதிக்கணும். வெண்டைக்காய் குழம்பு கொதிச்சிருச்சு. இறக்குறதுக்கு 10 நிமிஷம் இருக்கக்குள்ள தேங்காய் பாலை விடணும். வெண்டைக்காய் வளவளப்பில்லை, பச்சை நிறமாக இருக்குது. வெண்டைக்காய் வெத்து தாச்சின்னு நல்லா வதக்கினது பிறகு அது வெந்துடும். வதக்கக்குள்ளேயே அடி பிடிக்கலை, ஒன்றுமே இல்லை. வெண்டைக்காய் குழம்பு ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ இப்படி செய்கிறதுன்னு சொல்லி. வெண்டைக்காய் கறி எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.